Stadt der Zukunft அப்படின்னா city of the future city எப்படி இருக்கும். Leben in der Stadt, holen Sie das Gespräch über welche Themen und Probleme sprechen die Personen. ஸோ இவங்க எந்த டாபிக் பற்றி பேசுகிறாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். Natürlich standen wir auch wieder. ஓகே, எதை பற்றி பேசுகிறாங்க? Über welche Themen oder Probleme spricht die Personen? Verkehrsmittel, transportation. Feel a mention in bus. பஸ்ஸில் வந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணாங்க, ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது, டிராஃபிக் ஜாமில் இருக்கிற வேண்டியதாக இருக்குது. ஸோ பைக்கில் ட்ராவல் பண்ணோன்னா இட்ஸ் ஃபார் ஃப்ரம் த ஆஃபீஸ். ஸோ ஆல்டர்னேட்டிவாக என்ன பேசலாம் பாஸ் கிட்ட அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் ஹோம் ஆஃபீஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு. இல்லை வீடை மாற்றுறது, உம்சூக். ஸோ இதை படிச்சுட்டு நீங்கள் சொல்லணும், வாட் ஆர் த இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் இன் திஸ். படிங்க. ஸோ பாதியாக படிங்க. கேக்குதா இல்லையாம்மா? ஏன், என்னாச்சு? ஓகே. ஸோ படிங்க. Im Jahr 2050. ம். 70%. Wet. ஸோ இது das Leben.
ஓகேங்களா? லீபன் கிடையாது. மாறிடும். நீங்க ப்ரொனன்சியேஷன் மாத்திட்டீங்கன்னா, அதோட மீனிங் மாறிடும். சரிங்களா? ஸோ இன் 2020ல வந்து 70% ஆஃப் த பீப்புள் வந்து சிட்டியில் இருப்பாங்க. Werden mention, okay. Was bedeutet das for starter we Hamburg? So Hamburg, München இந்த மாதிரி இருக்கிற பிளேசஸ்ல எல்லாம் என்ன ஆயிடும்னா பிளேஸ் வந்து ரொம்ப ஸ்கேர்ஸ் ஆயிடும், இடமே இருக்காது. Experten suchen nach Konzepten, damit das Leben in der Stadt auf Zukunft lebenswert. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு கான்செப்ட் கிடைக்குதா, நம்ம வந்து லைஃப் வந்து வர்த் லிவிங்காக இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது கான்செப்ட் கிடைக்குதான்னு பார்க்குறாங்க. ஸோ இப்போ படிங்க ஐநே ப்ரோக்னாஸ். என்ன சொல்கிறாங்க? ஸோ ஒரு ப்ரோக்ரஸ்னால் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ ப்ரைவேட் ஆட்டோஸ் வந்து இருக்கவே இருக்காது, சில எக்ஸெப்ஷன்ஸு. மன் லைஸ் ஷூபர் அண்ட் ஆப். ஸோ ஒரு ஆப்பில் வந்து கேப் புக் பண்ணிவிட்டு நிறைய பேர் சேர்ந்து ஒரே கேபில் போகிற மாதிரி இருக்கும். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ இருக்கிற வெஹிக்கல்ஸ் விட ஃபிஃப்த் பார்ட் வரைக்கும் இருக்காது. அவுட்சைட் டைம் மெனி பீப்புள் வந்து வில் கோ பை வாக், இல்லைன்னா சைக்கிளிங்கில் வந்து போவாங்க ஃப்ரம் ஏ டு பி. அதனால என்னென்னா நிறைய பார்க்கிங் பிளேஸ் வந்து தேவைப்படாது. ஸோ அந்த ஏரியாவை வந்து இவங்க வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். Der wichtige Fan war im Wohnen in das
ம். ஸோ விஷ்டிக்ஸ்ட ட்ரெண்ட் என்னன்னா, இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட் என்னன்னா, மைக்ரோ ஓனன். அது என்ன பண்ணுவாங்கன்னா, people will live in small houses as today, and they will share rooms like kitchen மாதிரியான ரூம்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஒரே இடத்துல இருந்தாலும் கிச்சன் வந்து ஷேரிங் கிச்சனாக வச்சுடுவாங்க. தி மென்ஷன் வேர்டன் ஆல்சோ எங்கர் சுசாமன் லேவன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் இன்னும் ரொம்ப க்ளோஸாக பழகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். நம்ம நெய்பர்ஸோட க்ளோஸாக பழகும் போது அது நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும். மன்ட்ரிக் ஃபிலைஸ்டைன் அண்ட் நாக்பான். ஸோ அங்கே வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கலாம், இல்லை ஏதாவது நம்மளுக்கு பேசணுன்னா பேசலாம் உட்காந்துட்டு. ஸோ லோன்லியாக ஃபீல் பண்ண மாட்டோம். நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆகும். அது வந்து நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய ரோல் இருக்கும். ஸோ இந்த பிரின்சிபல் ஆஃப் ஷேரிங் இதனால நிறையது நடக்கும் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இண்டிவிஜுவல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் ஹவுசிங் டைப்ஸ் எல்லாம் இருக்குது. ஒர்க் பிளேசஸ் இருக்குது, ரிலாக்ஸேஷன் ரெக்ரியேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆல் திங்ஸ், இப்போ இந்த திங்ஸ் எல்லாமே நம்மளால் இருக்க முடியாது, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம பக்கத்துலேயே கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது, சர்வீஸ் ரேஞ்ச் ஆஃப் சர்வீசஸ் அது நிறைய இருக்குது, என்லார்ஜ் பண்ணியிருக்காங்க. தஸ் பிரிங் டார்பைட் பிளாட்ஸும் லேபனும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. டிமென்ஷன் வேர்டன். ஸோ இப்போ இருக்கிற பீப்புள் வந்து ஆஃபனாக என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்தந்த இண்டிவிஜுவல் டிஸ்ட்ரிக்டில் வந்து எல்லாமே ஒரே ஏரியாவில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். Ocobilans.
ஸோ பிசைட்ஸ் தட் வந்து சிட்டியில் வந்து நிறைய பார்க்ஸு க்ரீன் ஏரியாஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால லைஃப் குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்குது. அட் த சேம் டைம் குட் ஈக்கோ பேலன்ஸ் இருக்குது. அண்ட் ரூஃப் மேலே இல்லை ஹவுஸ் கிட்ட எல்லாமே வந்து ஒரு கார்டன் ஏரியா அந்த மாதிரி இருக்குது. அங்கே வந்து அவங்க ஓன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து க்ரோ பண்ணிக்கலாம். த ஸ்ட்ராங் டெய்டன் ஸோ எனர்ஜி கூட எலக்ட்ரிசிட்டி கூட நம்ம என்ன பண்ணலாம், டெய்லி சோலார் பேனல் மூலமாக இல்லை விண்ட் டர்பைன் மூலமாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால வந்து city will become totally greener and peaceful-ஆ இருக்கும். So listen read an article now kindman Elkansenzi water. So இந்த words எல்லாம் நீங்க fill பண்ணணும். So leak there until there mention D in. So எந்த ஊர்ல எங்க live பண்றவங்க வந்து start 10. Gift is nur wenige Privatautos. ஸோ அதனால என்ன ஆகும், பார்க்கிங் பிளேஸ் வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட் Leben die Leute in Mikrowohnungen. Mikrowohnungen und என்ன ஷேர் பண்ணணும், rooms. Thailand sich auch Zimmer. Geht es mehr Parks. Parks und இந்த green fashion சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. Grün Fashion Zur Erholung und often darken Garten, Terrace Garden. Mit Obst und Gemüse. So own electricity. Strong. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ ரிலேட்டிவ்ஸ் ஆட்ஸ் இன் நாமினாட்டிவ் அண்ட் அக்யூசாட்டிவ். ஸோ 2015ல நிறைய பீப்புள் இருக்கிறாங்க who live in the city. அந்த பீப்புளுக்கு வந்து இங்கே டி போட்டிருக்காங்க. 2050 there are many people who live in the city. அதே மாதிரி the storm, இது வந்து அக்யூசாட்டிவ்ல the storm. இதுவே வந்து அடுத்த சென்டென்ஸ்ல என்ன, டேன் டி ஹவுஸ் பே ஓனர் broken. என்ஸ்டேட் broken வந்தாலே அந்த அக்யூசாட்டிவ் வந்துடும். என்ஸ்டேட் டுஷ் ஜோலா ஜெலன். ஸோ மெயினாக எதுலேருந்து எடுத்துக்கலாம், த எலக்ட்ரிசிட்டி which the house owner need can get through the solar energy. அந்த மாதிரி இது எப்படி நம்ம மாற்றுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த Zukunft gibt es nur noch wenige Autos. இங்கே Sie fahren auf den Straßen. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த Zukunft gibt es nur wenige Autos. டி இந்த wenige Autos இருக்கு இல்லைங்களா, அது டி ஆஃப் த Straße fahren which travel on the street. ஜி ஃபாரன் ஆட்டோஸ்க்கு வந்து ஜி ஃபாரன் கொடுத்தாங்க, அதனால இதுக்கு வந்து டி
ஆஃப் der Straße fahren வந்து கடைசியில வந்துடும். So entsteht viel Platz, die Städte können ihn vor nutzen. So entsteht viel Platz, den இங்க வந்து den யூஸ் பண்ணோம். Den die Städte für Wohnungen nutzen können. இங்க வந்து so instead field plans போட்டு கமா போட்டுட்டு den die Städte for Wohnungen nutzen können. Große Wohnungen sind die Ausnahme, sie bieten viel Platz for eine Person. So இங்க große Wohnungen sind die Ausnahme. So இது full sentence மாறிடும். Sorry நான் போடுறேங்க. Eredigen große Wohnungen, Komma போட்டு die viele Platz for eine Person bieten sind die Ausnahme. Die Küche ist ein zentraler Raum, die Bewohner werden ihn sich in der Zukunft zählen. So, இங்க die Küche ist ein zentraler Raum. இங்க வந்து den இங்க die Bewohnerக்கு பதிலா Bewohnerக்கு பதிலா இல்ல அதுக்கு முன்னாடி கமா போட்டுட்டு den sich die Bewohner in der கடைசியில Children ist ein wichtigsten Konzept, das in der Zukunft immer wichtiger wird. நோட் பண்ணிட்டீங்களா?
ரெண்டு சென்டென்ஸாக இருக்கிறது வந்து நீங்கள் இப்படி ஒரே சென்டென்ஸாக மாற்றணும்னா ரிலேட்டிவ் ஜாட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ man trifft vielleicht einen Nachbarn. ரிலேட்டிவ் ஜாட்ஸ் இன் டாட்டிவ்க்கு என்ன யூஸ் பண்ணணும்னா டேம், மேஸ்குலினுக்கு டேம், மன் பை எட்வஸ் ஜூ மென்ஷன். இங்கே வந்து புது வேர்டாக இருக்குது டெனன். டெனன் என்ற வேர்டு யூஸ் பண்ண ஆஃப்ட் begegnet hat man eine eigene Beziehung. ஸோ இங்கே பாருங்கள் ரிலேட்டிவ் ப்ரோனோமன் இன் டாட்டிவ் பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் வந்து டேம், டெம், டேர் ப்ளூரலுக்கு மட்டும் டெனன் வரும், ரிலேட்டிவ் ஜாட்ஸ்க்கு மட்டுமே. நார்மலாக நீங்கள் வேறு எதாவது எழுதணுன்னா நோ ப்ராப்ளம். பட் ரிலேட்டிவ் ஜாட்ஸ் ஹோம், விச் அப்படின்னு நம்ம ரிலேட்டிவ் ஜாட்ஸ் யூஸ் பண்ணும்போது ப்ளூரலுக்கு மட்டும் டெனன் வரும். So wir brauchen Verkehrsmittel mit denen ஸோ இது மட்டும்தான் நடுவில் இருக்கிறது மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும், அது மட்டும்தான் நீங்கள் மேட்ச் பண்ணணும். Mit denen wir schnell von A nach B kommen. Wohnungen இது அப்படியே 2. For die man nicht viel Miete zahlen muss. Politicians denen man vertrauen kann. Schulen in die unsere Kinder gern gehen. Einen großen Park in dem man sich erholen kann. Veranstaltungen an denen viele Bewohner teilnehmen können. Einen Bürgermeister, dem wir von unseren Problem berichten können. இது எல்லாமே மீனிங்ஸ் என்னன்னு செக் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். Unsere Zukunft. Schreiben Sie einen Text über Ihre Wohnort im Jahr 2050. Was Vision anderen. ஸோ எதெல்லாமே வந்து ஃப்யூச்சரில் 2050 வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கும், வாட்ஸ் ஆல் இஸ் கேபன் என்னெல்லாம் விட்டுடுவாங்க, ஸோ என்னெல்லாம் கிடைக்கும், ஃபர்கேஸ் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், லிவிங் ரூம்ஸ், பில்டிங், எஜுகேஷன்ஸ் எப்படி இருக்கும், ஃப்ரீ டைம், குல்ச்சுவர். ஸோ இதை பற்றி பேசணுன்னா நீங்கள் வந்து இந்த வேர்ட்ஸ் எடுத்து வச்சுக்கணும்.
நான் இந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன் இல்லைங்களா, ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். as with wash English probably இந்த சேஞ்சஸ் இருக்கும்னு சொல்றதுக்கு ich kann mir vorstellen that I can imagine இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோக்லிஷர் வைஸ் பாசிபிளி இந்த மாதிரி இருக்கும். ஃபரண்டருங்க பெஸ்ட் ரைபன் இன் கேகன் சால் ஸோ ஹைட் இன்னைக்கு விட நாளைக்கு எப்படி இருக்கும்ன்றது. ஸோ இன் ஃபர்க்லைஷ் ஸோ ஹைட் இன் ஆப்போசிட் டு இது வந்து இன் கம்பேரிசன் டு டுடே டிஃப்ரெண்ட் தென் டுடே அப்படின்னு சொல்லியிருக்கு. உன்ஷி அவுஸ்ட்ரிக்கன். ஸோ நீங்கள் எதாவது விஷ் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு காம் எர்வார்டன். ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே சாங் பற்றி தான் இருக்கும். ich kann es kaum erwarten I can hardly expect அந்த வேர்டு I can hardly expect இல்லை ஜாலே டி டாகா பிசு. நம்ம ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கான வெக்கேஷன் போகிறோம் இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட் எதாவது நடக்க போகுது, அந்த நாளுக்காக நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லணும். ஐ எம் கவுண்டிங் த டேஸ். ஒன் இஸ் இங்கிலீஷ் ஸோ ஒயிட். இன்னும் எப்போ தான் நடக்கும் எப்போ தான் அப்படின்னு சொல்லி ஒன் டாக் நோஷன் வேறு இஃப் ஒன்லி இட் வேர் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் வந்து இந்த மாதிரி சொல்லணும். ஸோ ஈச் வேர்டு டான்டா இஷ்கான் இஸ் கம் எர்வாச்சன். ஸோ ஐ எம் பிகமிங் ஆன்டி. ஸோ ஐ கேன் ஹார்ட்லி எக்ஸ்பெக்ட். ஸோ நம்ம யார் வீட்டில் குழந்தை பிறக்க போகுதுன்னா நம்ம அத்தையோ சித்தியோ ஏதோ ஒன்று ஆக போகிறோம்ல, அதுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அது ரொம்ப ஹாப்பியான விஷயம். அதனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு காம் எர்வார்டன் ஐ கேன் ஹார்ட்லி எக்ஸ்பெக்ட் இந்த வேர்ட் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சாங்கு. இந்த சாங்கில் வந்து இந்த இது மேட்ச் பண்ணணும். இந்த சாங்கை கேட்டுட்டு நம்ம இந்த சாங் கேட்டுடுங்க, நான் மீனிங் சொல்கிறேன், அதுக்கப்புறமா நம்ம மேட்ச் பண்ணலாம்.
Okay. So kaum erwarten, die Klamotten sich stapel, die können heute warten. So clothes எல்லாம் வந்து நிறைய ஆயிட்டே போகுது. That can wait today. Determine. ஸோ வந்து பிளான் பண்ண டெர்மின்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு, அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. ஆல் தி கொஷின்ஸ், இது வந்து ஒரு லவ் சாங் மாதிரி பாடிட்டு இருக்காங்க. இவர் வந்து அவரு கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்க குழந்தை வந்து நான் அப்பா ஆக போறேன்னு சொல்ற வரைக்குமே இவர் ட்ரீம் பண்ணிட்டு இருக்காரு இந்த இதுல. ஸோ எல்லாமே இருக்கு. Ich habe alles was ich brauche, mein Haus, mein Kind, meinen Garten, எல்லாமே இருக்கு. பட் இது எதுவுமே கிடையாது. பாட்டில் மட்டும் அவர் சொல்றாரு இது எல்லாமே எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபியூச்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வென் அவுட் வென் எஸ் நாட் நிக்ஸ், ஸோ ஒன்றுமே இல்லாத போது கூட இருக்குன்னு சொல்றாரு. தென் ஃபிலைட் டைம் பார் யார் அண்ட் மேபி ஃபியூ இயர்ஸில் நடக்கலாம் இது எல்லாமே நடக்கலான்றது ஐ கேன் இமேஜின். ஸோ ஐ கேன் ஹார்ட்லி எக்ஸ்பெக்ட் டு என்னது ஸ்ட்ரிக்ட் சுகேன்னா உங்க கூட சேர்ந்து நடக்கிறது. ஐ கேன் ஹார்ட்லி எக்ஸ்பெக்ட், ஐ கேன் ஹார்ட்லி see my future, I can see my future. With you I can fly high. அதுக்கப்புறமா with you I can face every hurdles. I can hardly expect our future. I can see the future. Of my wheels warten sie Tage, my mails are waiting. I am not in my place now, because I am sitting under the sun in a beautiful garden, and I can only expect my son, my daughter to explain. Thine mama is there one thing, your mommy is awesome. இன்னுமே இது எல்லாமே எதுவுமே இல்லை. Then compt my sons, அவங்க சன் அவங்க கார்டனுக்கு வந்து so I would like to say something that I am finally becoming father. I can hardly expect. ஸோ இது வந்து ஒரு லவ் சாங்கு. அவர் அதுக்குள்ள அந்த வரைக்கும் போயிட்டார். ஸோ இது எல்லாமே எதில் மார்க் பண்ணோம் அப்படின்னு, ich bin mit meinem Leben zufrieden, I am happy with, I am satisfied with my life. இது வந்து இதுதான் தேர்ட் ஒன். because I have everything, my house, my child, my garden. இது வந்து A. Ich denke nicht nach, I don't think about it. இது வந்து B. It's the second one. I don't think about anything. See, ich freue mich auf die Zeit mit meinem Kindern. So என் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து I am eagerly looking forward. So இது வந்து செவன்த் ஒன். அதுக்கப்புறமா ich kümmere mich heute um nichts, I don't care about anything today. So இது first one. So clothes are waiting, appointments எல்லாம் இருக்கு, but I don't care about anything today. அதுக்கப்புறமா S is not nicht weit, so it is not far from. அது வந்து fourth one. மேபி ஒரு வருஷத்துல நடக்கலாம், இல்லை 2 வருஷத்துல நடக்கலாம். And ich werde Opa, I am becoming grandfather. Eighth one na ஆமா eighth one. Ich arbeite nicht und entspanne, so I don't work and I want to relax அப்படின்ற இது வந்து இது sixth one. And ich freue mich auf die Zukunft mit dir, I am happy to be with you in the future. இது வந்து என்னது fifth one. ஸோ இது சாங்கை பற்றி நீங்கள் எதாவது பேசணுன்னா, உங்களுக்கு பாசிட்டிவாக பற்றி பேசணுன்னா இந்த பாசிட்டிவ் நியூட்ரல், நான் இந்த சைடு பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இல்லை ஓகே அந்த மாதிரி பேசுறதுக்கு, நியூட்ரலாக பேசுறதுக்கு இந்த சொல்லலாம். நெகட்டிவாக பேசுறதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இது ஃபுல்லாகவே சாங்ஸ் பற்றி தான். ஸோ இந்த சாங்கை நம்ம கண்ட்ரியில் என்ன மாதிரி சாங்ஸ் இருக்குது, வருண் கேட்டஸ் இன் டெம் லீட்.
ஸோ ஓரும்னா எதை பற்றினா இந்த சாங் beschreiben Sie die ஸ்டைல் ஆஃப் த சாங் மெலோடியா ரிதமஸா இல்லை வந்து ரிதமஸ் பற்றி மெலோடி பற்றி ரிதம் பற்றி அண்ட் வாய்ஸை பற்றி பேசுறது. வி gefällt Ihnen das Lied இந்த சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ வின்சென்ட் வைஸ் இஸ் ein bekannter Sänger இது டைட்டில்ஸ் இதில் மேட்ச் பண்ணும். Vincent Weiss ist ein bekannter Sänger aus Deutschland. Er wurde 1993 in Bad Oedersloh geboren. So இவர் வந்து ஃபேமஸ் சிங்கர் ஜெர்மனியில் 1993 வந்து ஓடல்ஸ்லோவில் பிறந்தார். ஸோ இதை எதை பற்றினா டி Angabe zur Person Information about the person. Seine Karriere begann 2030 in einer Castingshow mit einem Coversong. Inzwischen hat viele Preise und Auszeichnungen erhalten und war schon sehr oft in den deutschen Charts. ஸோ இவர் வந்து அவங்களோட கெரியர் வந்து 2013 வந்து ஸ்டார்ட் ஆச்சு காஸ்டிங் ஒரு ஷோவில் ஒரு கவர் சாங் மூலமாக. இன் பிட்வீன் மீன்வைல் வந்து அவர் நிறைய ப்ரைஸு அவார்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் வந்து ஜெர்மன் இந்த ஃபேமஸ் ஃபிகர்ஸ் சார்ட்டில் வந்து இவரும் ஒருத்தராக இருக்கிறாரு. ஸோ இது வந்து berufliche Tätigkeiten ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டி. Auch für andere Künstler schreibt er Lieder und mittlerweile war er mehrfach Mitglied der Jury bei Castingshows. Neben seiner Tätigkeit als Musiker und Songwriter arbeitet er auch als Synchronsprecher. ஸோ இவர் வந்து நிறைய இதுக்கு சாங்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் ஹீ இஸ் எ மெம்பர் ஆஃப் த ஜூரி காஸ்டிங் ஷோஸ் ஜூரியில் ஒரு மெம்பராக இருக்கிறாரு. பிசைட்ஸ் தட் இவர் மியூசிக்கரு சாங் ரைட்டர் இல்லாமல் இவர் வந்து ஒரு வாய்ஸ் ஆக்டராக கூட இருக்கிறாரு. ஸோ இது வந்து Erfolge சி. Nach dem Abitur zog Vincent Weiss nach München. Heute lebt und arbeitet er in München und Berlin. In seiner Freizeit ist Vincent Weiss am liebsten auf Reisen. So after school வந்து அவர் மின்ஷனுக்கு வந்துட்டாரு. Today he lives in München and Berlin. அவர் ஃப்ரீ டைமில் வந்து மோஸ்ட்டாக ட்ராவலிங்க்கு போயிட்டே இருப்பார். ஸோ இது வந்து ப்ரிவாட்டஸ். இது நிறைய சாங்ஸ் வந்து இந்த 2X சுசாமன் இது எல்லாமே இந்த சாங்கோட நேமு. இதை யார் பாடியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்டர்நெட்டில் செக் பண்ணிவிட்டு அவங்களோட நேம்ஸ் கொடுக்கணும். Lernen Deutsch mit Musik und Liedern. So you can learn German with songs, music and songs. Hören Sie deutschsprachige Lieder. Gefällt Ihnen ein Lied? Lesen Sie den Text mit. Hören Sie das Lied immer wieder und lernen Sie Teile auswendig, die Ihnen gefallen. Singen Sie mit, wenn Sie Lust haben. ஸோ இங்கே ஜெர்மன் மியூசிக் சாங்ஸ் வந்து கற்றுக்க சொல்கிறாங்க. எதாவது செக் பண்ணுங்கள். எதாவது சாங்ஸ் பிடிச்சதுன்னா அந்த சாங்கில் எந்த லைன்ஸ் பிடிச்சிருக்கோ அது பைஹார்ட் பண்ணி அது உங்களுக்கு எப்பயாச்சும் பாடணும்னு தோணும்போது பாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக கூட நீங்கள் ஜெர்மன் கற்றுக்கலாம். ஸோ வித் திஸ் வந்து உங்களுக்கு 6th லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.